ஸ்ரீமத் பாகவதம் 95ஆம் பகுதி. எதிரியாக பிறந்த 8வது குழந்தை. ஒரு அசரீரிதான் அந்த ராஜ திருமணத்தின் ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் சிதைத்து போட்டது. மணப்பெண்ணின் கழுத்தில் மாங்கல்யம் சூட்டி சில மணி நேரங்கள் கூட ஆகவில்லை, அதற்குள்ளாகவே கழுத்தில் கத்தி வைத்து விட்டான் தமையன். தங்கையின் தலையில் அட்சதை தூவி ஆசீர்வதித்ததையே மறந்து அவளின் தலையையே எடுக்க துணிந்து விட்டான். காரணம், அசரீரி தந்த எச்சரிக்கை. வடமதுரை நகரம் அழகாக அலங்கரிக்கப்பட்டு தோரணங்கள், கொடிகள், வாழை மரங்கள், கழுகு மரங்கள் கட்டப்பட்டு வெகு கோலாகலமாக காட்சியளித்தது. சூரசேனனின் மைந்தனான வசுதேவருக்கும் உக்ரசேனனின் சகோதரனான தேவகனின் மகள் தேவகிக்கும் திருமணம், ராஜ திருமணம். கேளிக்கைகளுக்கு என்ன பஞ்சம்! எங்கு பார்த்தாலும் மங்கள வாத்தியங்கள் இன்னிசை பொழிய பலவிதமான கலை நிகழ்ச்சிகள் ஆங்காங்கே நடந்து கொண்டிருந்தன. மக்கள் அனைவரும் உயர்ந்த ஆடை ஆபரணங்களால் தங்களை அலங்கரித்து கொண்டு சந்தோஷமாக காணப்பட்டனர். உக்ரசேனனின் மைந்தனும் தேவகியின் தமையனுமான கம்சன் புதுமணப் பெண்ணையும் மாப்பிள்ளையும் தேரில் ஏற்றி கொண்டு தானே ரதத்தை செலுத்தினான். தங்கை தேவகியையும் மாப்பிள்ளை வசுதேவரையும் கேலி செய்து சிரித்து கொண்டு நகரின் பிரதான வீதிகளில் கம்சன் ரதத்தை மெல்ல செலுத்தினான். இரண்டு பக்கமும் நின்று கொண்டிருந்த மக்கள் மலர்கள் தூவி மணமக்களை வாழ்த்தினார்கள். மணமக்களின் ஜோடி பொருத்தத்தை புகழ்ந்து பேசினார்கள். அப்போது திடீரென்று கருமேகங்கள் திரண்டு மூடியது. வானம் இருண்டது. இடி இடித்து மின்னல் வெட்டியது. கூடவே ஓர் அசரீரியும் ஒலித்தது. கம்சா, நீ ஒரு முட்டாள்! எந்த தங்கையை அன்புடன் ஊர்வலம் அழைத்து செல்கிறாயோ அந்த தங்கையான தேவகியின் 8வது கர்ப்பம்தான் உன் உயிருக்கு யமனாக போகிறது. அந்த பிள்ளையால் தான் உனக்கு மரணம் சம்பவிக்கப் போகிறது என்றது. அவ்வளவுதான். அதுவரை அன்பான அண்ணனாக இருந்த கம்சன் அரக்கனானான். உயிருக்கு ஆபத்தென்றால் யாருக்கு தான் பயம் வராது? அங்கேயே அப்போதே வாளை உருவியவன் தேவகியின் கூந்தலை பிடித்து இழுத்து அவளை வெட்டப் போனான். 95ஆம் பகுதி நிறைவடைந்தது.